ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடி வயிற்று கொழுப்பை எரிக்க உதவும் உணவுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உடல் பருமனால் அவதிப்படுபவர்களின் பெரிய பிரச்சனையே அடி வயிற்றை சுற்றி கொழுப்பு படிந்து தொங்கும் வயிற்றுடன் இருப்பது தான். அதை குறைப்பது மிகவும் கடினமானது. இப்படி படியும் அடி வயிற்று கொழுப்பை சில உணவுகள் மூலம் குறைக்கலாம். நார்ச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் புரதம் கொண்ட உணவுகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இது சாத்தியமாகும். ஃபர்ஸ்ட் ஒன் முட்டைகள். முட்டையில் அதிக அளவு புரதமும் குறைந்த கலோரிகளும் உள்ளன. உடல் எடையையும் உடலில் உள்ள குறிப்பாக வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை கரைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய காலை உணவில் முட்டைகளை சேர்த்து கொள்வது நல்லது. இது எடை இழப்பை வேகமாக தூண்டுவதோடு நாள் முழுக்க எடுக்கும் உணவுகளின் அளவையும் குறைக்க செய்யும். வயிறு நிரம்பிய உணர்வோடும் இருக்க செய்யும். செகண்ட் ஒன் பழங்கள். பழங்களில் நார்ச்சத்துக்கள் மிக அதிகம். இவற்றை உணவுக்கு முன்பாக எடுத்துக்கொள்வதன் மூலம் நாம் எடுத்துக்கொள்ளும் கார்போ உணவுகளின் அளவு இயல்பாகவே குறைய ஆரம்பிக்கும். அதோடு பழங்கள் சாப்பிடுவது விரைவாக வயிறு நிரம்பிய உணர்வை தருவதோடு கலோரி அளவிலும் மிக குறைவு. இதனால் தேவையற்ற கொழுப்பு மற்றும் கலோரிகள் சேர்வது தவிர்க்கப்படும். மிக முக்கியமாக உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்கிற சர்க்கரை மற்றும் இனிப்பு உணவுகள் சாப்பிடும் எண்ணத்தையும் குறைக்க பழங்கள் உதவுகிறது. தேர்ட் ஒன் தண்ணீர். உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமாகும். தண்ணீரில் நிறைய குடித்து உடலை நீரேற்றமாக வைத்து கொள்ளும் போது உடலின் உள் உறுப்புகளின் செயல்பாடு சீராக இருக்கும். உடல் உள் உறுப்புகளில் இருந்து கழிவுகளை முறையாக வெளியேற்றி அவற்றுடன் அதிகப்படியான கொலஸ்ட்ராலையும் வெளியேற்றும். உடலை தண்ணீர் குடிப்பதன் மூலம் டீடாக்ஸ் செய்து வந்தாலே எடை கட்டுக்குள் இருக்கும். உடல் இயக்கமும் சீராக இருக்கும். ஃபோர்த் ஒன் வேர்க்கடலை. வேர்க்கடலை கொழுப்பு சத்து நிறைந்தது. அதனால் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது வறுக்கப்பட்ட வேர்க்கடலை. அதில் கொழுப்பின் அளவு அதிகமாக இருக்கும். பச்சை வேர்க்கடலை பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது. மேலும் வேக வைத்த வேர்க்கடலை இரத்த சர்க்கரையின் அளவை அதிகரிக்காமலும் பார்த்து கொள்ளும். குறிப்பாக தொப்பை கொழுப்பை குறைக்க உதவுகிறது. ஃபிஃப்த் ஒன் மீன். மீனில் உள்ள அதிக அளவிலான புரதமும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய கொழுப்பு அமிலங்களும் நிறைந்திருக்கின்றன. நம்முடைய உடலின் எடையை கட்டுக்குள் வைக்க குறைந்த கார்போ உணவுகள் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் கொழுப்பு மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். சிக்ஸ்த் ஒன் காய்கறிகள். பச்சை காய்கறிகளில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதோடு கலோரி அளவுகளிலும் மிக மிக குறைந்தவை. அதனால் சிறிதளவு சாப்பிட்டதும் வயிறு நிரம்பிய உணர்வை தருவதோடு பசியை கட்டுப்படுத்த செய்கிறது. இந்த பசியை கட்டுப்படுத்தும் தன்மையால் உடலில் அதிக எடை கூடாமல் பார்த்து கொள்ள முடியும். செவன்த் ஒன் புளித்த உணவுகள். புளித்த உணவுகள் குடலின் ஆரோக்கியமான பாக்டீரியாக்களின் உற்பத்தியை பெருக்க செய்கிறது. இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உடலின் வீக்கத்தை குறைக்கவும் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தவும் உதவுகிறது. அதோடு புளித்த உணவுகள் குடல் நுண்ணுயிரியை மேம்படுத்தி உள் உறுப்புகளின் தேங்கும் கொழுப்பை கரைக்க உதவுகிறது. எய்த் ஒன் தயிர் அல்லது யோகர்ட். யோகர்ட் மற்றும் தயிர் ஆகியவற்றில் ப்ரோபயாட்டிக்கள் அதிகமாக இருக்கின்றன. இது நம்முடைய வயிறு மற்றும் குடல் பகுதியில் ஆரோக்கியமான நுண்ணுயிரிகளின் மற்றும் பாக்டீரியாக்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது. அதனால் இது நோய்களை தடுக்கவும் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்கி எடையை கட்டுக்குள் வைக்கவும் அடிவயிற்று பகுதி கொழுப்பை கரைக்கவும் உதவியாக இருக்கிறது. நைன்த் ஒன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் கரையும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. இது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. நார்ச்சத்துக்கள் அதிகம் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வயிறு நிறைந்த உணர்வுடன் இருக்க செய்யும். இது இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவை சமநிலையாக வைத்திருப்பது முதல் உடலின் உள் உறுப்புகளின் தேங்கும் கொழுப்புகளை கரைப்பது வரை உதவியாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஆண்கள் 38 கிராம் அளவும் பெண்கள் 25 கிராம் அளவும் நார்ச்சத்து தேவைப்படுகிறது. அதனால் கொழுப்பை கரைக்க நினைப்பவர்கள் தங்களுடைய டயட்டில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சேர்த்து கொள்வது நல்லது. 10th ஒன் லீன் புரோட்டீன். சமச்சீர் உணவு என்று சொல்லும்போது நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவிலும் கட்டாயமாக புரதங்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு நேர உணவிலும் குறைந்தது 25 முதல் 30 கிராம் லீன் புரோட்டீன் இருக்க வேண்டும். சிறிதளவு சிக்கன் அல்லது 1 கப் பால், பீன்ஸ் வகைகள் சிறிதளவு என்று எடுத்துக்கொண்டாலே அன்றாட புரதத்தின் தேவை பூர்த்தி செய்துவிட முடியும்.
நம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் புரத உணவுகள் உடலின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்வதோடு உடலின் தசை வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகிறது. எனவே இத்தகைய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது எளிதாக வயிற்றை சுற்றியுள்ள கொழுப்பினை கரைக்க முடியும். நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.